DPI Tamil News. தருமபுரியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கொடி அசைத்து பேரணியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு மாவட்ட விளையாட்டு மைதானம் வரை சென்று பேரணி முடிவடைந்தது. இதில் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த இனிய பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை பராமரிப்போம் என்கிற பேரணியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை நல்கிய மாநகராட்சி தலைவர் அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய ஜாயிண்ட் டைரக்டர் ஹெல்த் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பேரணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருமபுரி மாவட்டத்தை பெண் குழந்தைகள் பாதுகாப்பான மாவட்டம், பெண் குழந்தைகளுடைய பிறப்பு வீதம் அதிகப்படுத்தக்கூடிய மாவட்டம், பெண் குழந்தைகளை ஊக்கப்படுத்துகின்ற மாவட்டம் என்கிற ஒரு நல்ல முன்னெடுப்பிற்காக இதற்கு உதவி புரிந்த துணை புரிந்த அனைத்து என்னுடன் பணியாற்றும் அனைத்து சக அன்பு நண்பர்களே மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, இந்த இனிய நிகழ்வில் திரளாக திரண்டிருக்கின்ற மகளிர் திட்டத்தைச் சேர்ந்த சுய உதவி குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் இந்த தருணத்தில். ஏன்னா இன்னைக்கு இது தேவை. தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரியக்கூடாது, அதிகப்படுத்தணும். அப்போ பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? தமிழ்நாடு குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.